இந்த ஆப்பிள் வந்து ஒரு கேரேஜில் ஸ்டார்ட் பண்ண கம்பெனினா உங்களால் நம்ப முடியுமா? ஸோ இன்றைக்கி வந்து அது வந்து $3 trillion எபோவ் அதனுடைய மார்க்கெட் கேப். எவரி பிக் பிஸ்னஸ் ஒன்ஸ் ஸ்டார்டட் as a ஸ்மால். நீங்கள் இன்றைக்கி சிறியதாக தொடங்கினாலும் பிற்காலத்தில் பெரிய கம்பெனியாக வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து எவரி பிக் பிஸ்னஸ் ஒன்ஸ் ஸ்டார்டட் as a ஸ்மால். ஸோ இதாங்க எல்லா இன்றைக்கி இருக்கிற பெரிய நிறுவனமும் ஒரு காலத்தில் அது சின்ன பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணது தான். அதுக்கு எங்கள் கம்பெனியே ஒரு உதாரணம். நாங்கள் 2012 ஒருத்தரோட ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி ஆஸ் ஆன் டேட் 365 பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய ப்ராடக்ட்ஸு இந்த 12-13 வருஷ காலத்தில் வந்து எங்களுடைய ப்ராடக்ட்ஸும் நிறைய ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 ப்ராடக்ட் வந்து வித்தின் 2-3 மந்த்ஸில் லான்ச்சுக்கு பிளான் இருக்குது. எக்ஸாம்பிள் ஆப்பிள் கம்பெனி எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஆப்பிள் வந்து வேர்ல்டில் பிக்கஸ்ட் மார்க்கெட் கேப்னால் அந்த கம்பெனியோட சந்தை மதிப்பு இருக்கிற கம்பெனி. இப்போ வந்து என்விடியா சைடு போட்டுருச்சு இந்த ஏஐலாம் வந்ததுனால. இப்போ செகண்ட் பிளேஸில் இருக்கிறாங்க ஆப்பிள். ஸோ ஆப்பிள் ஃபோனுக்கு எல்லா இடத்துலையும் க்யூவில் நின்று வாங்குகிறாங்க. பட் அந்த ஆப்பிள் வந்து ஒரு கேரேஜில் ஸ்டார்ட் பண்ண கம்பெனினா உங்களால் நம்ப முடியுமா? ஒரு கார் ஷெட்டில், கேரேஜுங்கிறது ஒரு கார் ஷெட்டில் ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி. ஸ்டீவ் ஜாப்ஸும் ஸ்டீவ் ஓஸ்னிக்கும் வந்து 2 பேரும் 1975 அந்த டைம் ஃப்ரேமில் 70-80 டைம் ஃப்ரேமில் வந்து மெக்கன்டோசிக் அப்படின்னு சொல்லிட்டு, மெக்கன்டோன்சி கூட அது அதுக்கப்புறம் அந்த மாடல் நினைக்கிறேன். ஆப்பிள் ஏதோ சம்திங், அந்த நேம் எனக்கு தெரியல. ஸோ அது மாதிரி ஒரு சின்ன கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அது வந்து $3 trillion எபோவ் அதனுடைய மார்க்கெட் கேப்பு. 3 ட்ரில்லியனுங்கிறது நம்ம இந்தியாவோட சந்தை மதிப்பே, இந்தியாவோட ஜிடிபியே வந்து $3.5 to $4 trillion தான் இருக்குது. ஆனால் ஒரு கம்பெனி $3 trillion சந்தை மதிப்போடு இருக்குது. ஸோ அப்போ அந்த கம்பேரிஷன் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம லோக்கல் எக்ஸாம்பிள் வேணும்னு வச்சுக்கோங்க. சக்தி மசாலாவை எடுத்துக்குவோம். அவங்க மசாலா பண்ணி சந்தையில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சக்தி ட்ரேடிங் கம்பெனின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த சக்தி மசாலான்னு பிராண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக மசாலானா சக்தி மசாலா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. இப்படி தான் வந்து ஒவ்வொரு கம்பெனியும், மேக்ஸிமம் கம்பெனிஸ் எல்லாருமே பிக் இன்வெஸ்ட்மெண்ட்டோடு வரதில்லை. ஸோ இப்போ புதுசாக என்டர்ப்ரனர் ஆகிறவங்களாம் இல்லை எனக்கு பணம் பத்தலை, பணம் நிறையா இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. எல்லாமே புவர் பேக்ரவுண்ட். நீங்கள் தைரோகேர் வேலுமணி அவர் பேசுவார், கேட்டுக்குங்க. வெறும் $200 கோயம்புத்தூர்லேருந்து பாம்பே போய் இறங்கி அதை வந்து ஒரு $1 billion கம்பெனியாக பண்ணவர். சரியா? ஸோ அப்படிங்கும்போது எல்லாமே இட் ஸ்டார்டட் வித் ஸ்மால். அதுக்கப்புறம் தான் அது வந்து பெருசாகும். கண்டினியூஸாக கடின உழைப்பு, அதாவது நம்மளுடைய நேரத்தை ஃபோக்கஸ்டாக வேறு எதுலேயும் செலவு பண்ணாமல் பிஸ்னஸ்லேயே செலவு பண்ணணும். அதுக்காக ஃபேமிலி டைம் கொடுக்கக்கூடாதானா ஃபேமிலிக்கும் டைம் கொடுக்கணும். வேறு மற்ற டிஸ்ட்ராக்ஷனெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன்லாம் தவிர்த்துட்டு ஃபோக்கஸ்டாக உங்கள் பிஸ்னஸில் பண்ணினீங்க அப்படின்னா யூ ஆல்சோ ஒன்ஸ் பிகம் எ பிக் கம்பெனி. ஸோ அப்போ இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. எவரி பிக் கம்பெனி ஒன்ஸ் ஸ்டார்டட் ஸ்மால். எல்லா பெரிய கம்பெனியும் ஒரு காலத்தில் சிறிய கம்பெனியாக தான் தொடங்கப்பட்டது. அதனால் நீங்கள் இன்றைக்கி சிறியதாக தொடங்கினாலும் பிற்காலத்தில் பெரிய கம்பெனியாக வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ இந்த இடத்துல எங்கள் கம்பெனியை பற்றி நான் சொல்கிறேனே. நாங்கள் 2012 ஒரே ஒரு எம்ப்ளாயியோட ஒரு ஆப் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணோம். நான் அப்போ வந்து ஒரு ஆண்ட்ராய்டு சாம்சங் கேலக்ஸி S2 வச்சுருந்தேன். அதில் ஆப் அப்படின்னாங்க. ஸோ அப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒருத்திட்ட வந்து அவர் வந்து ஆக்சுவலாக நான் ஒரு பாலிடெக்னிக் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் லெக்சர் ஜாப்புக்காக பண்ணியிருந்தார். இப்போ அவர் நம்ம சிஓவாக இருக்கிறார், மோகன்ராஜின் பேர். அவர்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு ஆப் பண்ண சொன்னேன். அப்போ அவருக்கு ஆப் பண்ணுறது கூட வந்து தெரியல. ஆக்சுவலாக அவர் நோக்கியோ 1100 வச்சுருந்தார். அதிலிருந்து அவர் வந்து ஆண்ட்ராய்டை கற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கால்குலேட்டர் ஆப் ஒரு 3 நாளில் பண்ணணும். ஸோ இப்படி தான் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பீப்புளை ரெக்ரூட் பண்ணணும். ரெஷ்யூம் பில்டர்னு ஒரு ஆப் போட்டோம். தென் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களுக்காக ஒரு ஆப் போட்டோம். 2015 காலாண்டர் ரிலீஸ் பண்ணோம்.
2017 ஜாப்ஸ் ரிலீஸ் பண்ணோம். 2020 மேட்ரிமோனி ரிலீஸ் பண்ணணும். அந்த 2020 ஸ்ரீதியா.com சொல்லிட்டு எங்களுடைய இ-காமர்ஸ் ஸ்டோர் ஒன்று ரிலீஸ் பண்ணோம். 2022 நித்ரா பீப்புள்னு ரிலீஸ் பண்ணோம். ஈவன் 2023 நித்ரா லைஃப்னு ஒன்று ரிலீஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எங்களுடைய ப்ராடக்ட் லைன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்தது. ஸோ அது மூலிமா இன்றைக்கி வந்து கம்பெனியில் வந்து 365 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. திருச்செங்கோட்டில் மட்டும் பிரான்ச் இல்லாமல் இங்கேயே 4-5 இடத்துல பிரான்ச் இருக்குது. ஆந்திராவில் குண்டூரில் இருக்குது. ஸோ அப்போ ஒருத்தரை வச்சு ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இன்றைக்கி வந்து இவ்வளோ பிரான்ச்சஸ், இவ்வளோ எம்ப்ளாயீஸோடு வந்து பெருசாக இருக்கிறோம். இது வந்து நாங்கள் பெரிய வெற்றின்னு நான் இன்னும் சொல்ல மாட்டேன். இன்னும் நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்குது. பட் இருந்தாலும் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, வி ஸ்டார்டட் வித் ஒன் மேன், வெரி ஸ்மால். இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறோம். இன்னும் இதை விட வந்து 10 மடங்கு 100 மடங்கு கண்டிப்பாக வளருவோம். ஸோ அப்போ எப்படி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத திங்க் பண்ண வேண்டாம். நான் பக்கமாக ஒரு வீடியோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அதில் ஒரு வீடியோ போட்டாங்க. இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி, திருபாய் அம்பானி, இவங்கெல்லாம் எல்லாருமே அவங்க லைஃப் டைமில் பில்லியன் ஆஃப் டாலர்ஸ் இருக்கிற கம்பெனிஸை உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ எல்லாம் ஸ்டார்ட் வித் ஸ்மால், ஸ்டார்ட் ஃப்ரம் நத்திங்னு சொல்லலாம். அப்படி தான் வந்து அவங்கெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்களும் பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக பெரிய ஒரு கம்பெனியை உருவாக்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் பெருசாக தான் ஆரம்பிப்பேன்னு தேவையில்லை. ஸ்டார்ட் வித் ஸ்மால், பிக் க்ரோ பிக். தேங்க்யூ.